ஒவ்வொருத்தையும் என்ன மாதிரி சண்டை போட்டு மீனை வாங்கிட்டு போறாள். 10 ரூபாய்க்கு தான் 5 ரூபாய்க்கு தானே. நம்ம மட்டும் தான் கேட்ட விலையை கொடுத்து மீனை வாங்கிட்டு வரோம் போல. சீக்கிரம் இவ்வளவு மீனையும் கழுவி கறி வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் சோத்தை போட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து உறங்க வேண்டியதான். சின்ன பொண்ணு என்ன பண்ணுங்க சின்ன பொண்ணு? ஏக்கோ பார்த்தா தெரியலையா? மீன் கழுவிட்டு இருக்கேன். எதுக்கு இப்ப சிரிக்கிறிய? அது ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு, நீ காலை விரிச்சு போட்டு இருக்கதா பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தான் வரும். இப்படி இருந்து மீன் கழுவுனதாங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. அது சரி, நீ குழா சுட்டு போட்டிருக்க, அதனால காலை விரிச்சிட்டு எடுத்துட்டு இருந்துக்கிடுவா. எங்களால எல்லாம் அப்படி இருக்க முடியுமா? வேணா சொல்லுங்கக்கோ, உங்களுக்கும் ஒரு குழா சூட்டை எடுத்துட்டு வரேன். நீங்களும் அதை போட்டுட்டு காலை விரிச்சிட்டு இருங்க. என்னது குழா சூட்டா? எனக்கு வேண்டாமா, வேண்டவே வேண்டாம். என்ன பரிமளாக்கா வேண்டான்னு சொல்றியா? போட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். வேண்டாமா சின்ன பொண்ணு, நமக்கு இந்த குழா சூட்லாம் ஒத்து வராது. சாரியை கட்டினாதான் ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கும். ஆனா பரிமளாக்கா நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களே குழா சூட்டு போட வைக்கல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல. பார்க்கலாம் பார்க்கலாம். அது சரி, மீனெல்லாம் மலிவா கிடைச்சா இப்படி? எங்கக்கா மலிவா கிடைக்கும்? 7 போல நெத்திலே வச்சுட்டு 50 ரூபா 100 ரூபா சொல்லிட்டு இருக்காவ. இப்படியே போச்சுன்னா வாரத்துல ஒரு நாள் தான் மீன் வாங்கி சாப்பிட முடியும் போல. அந்த அளவுக்கு விலைவாசி எல்லாம் கூடி போச்சு. ஏக்கோ அதெல்லாம் இருக்கட்டும், தள்ளுவண்டி கடை வைக்கிறத பத்தி உங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசினீங்களா? ஆமா சின்ன பொண்ணு பேசினேன். ஆனா அவரு என்னக்கா இழுக்கிறே? நீங்க இழுவையை பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தான் தனியா கடை போடணும் போல. இல்ல சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னேன், நீ கடையை போட்டுக்கிட்டு கடையில போய் இருந்துட்டேன்னா வீட்டு வேலையெல்லாம் யாரை பாப்பான்னு சொல்லி கேட்காரு. அதான் என்ன செய்யுதுன்னு தெரியல. ஆமாக்கா, நம்ம ஏதாவது செஞ்சு 4 காசு சம்பாதிச்சிடக்கூடாது. சம்பாதிச்சிட்டா இவளை விட நம்ம பெரிய ஆயிடுவோன்னு யோசிக்காவ. ஆமா சின்ன பொண்ணு, என் வீட்டுக்காரர் சொல்லாரு, இப்பவே நீங்க வீட்டுல ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க, இதுல கடை வைக்க போறேன்னு சொல்லி வெளியில போயிட்டீங்கன்னா வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன். பிறகு நானும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம்ல, அதனால 2 பேரும் சேர்ந்து வீட்டு வேலையை செய்வோன்னு சொல்லுவேன். அதனால ஒன்றும் செய்யண்டாம் அப்படிங்காரு. பரிமளாக்கா ஒன்று மட்டும் சொல்ல கேட்டுடுங்க, இவள்கிட்டலாம் நம்ம பெர்மிஷன் வாங்கி தான் நம்ம ஏதாவது செய்யணும்னா இந்த ஜென்மத்தில் செய்யவே முடியாது. ஆமா சின்ன பொண்ணு, நீ சொல்லதான் சரிதான். 4 காசு சம்பாதிச்சோன்னா நம்ம தேவையை நம்மளே பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றுமே வீட்டை போய் கை நீட்ட வேண்டிய தேவை இருக்காது. ஆமாக்கா, அதனால தான் சொல்லுங்க. இப்போ என்ன, அவளுக்கு வீட்டு வேலையை செய்ய மாட்டோம், அதுதானே கவலை. வேணா ஒன்று செய்யலாங்க, காலையில் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நம்ம இந்த தள்ளுவண்டி கடையை ஆரம்பிக்கலாம். 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கடை நடத்தினா போதும். அதுலேயே நமக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். நீ சொல்லதும் நல்ல ஐடியா தான் சின்ன பொண்ணு. நான் என் வீட்டுக்கார்ட்ட பேசி பார்க்கேன். ஏக்கோ உங்கள் வீட்டுக்கார்ட்ட நாங்கள் பகலில் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நாங்கள் கடை நடத்த போகிறோம்னு சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்காரர் பெர்மிஷன் தந்தா பாருங்க, இல்லைன்னா நம்ம கடையை தொடங்கி நடத்துவோம். 2 நாள் கோவத்தில் இருப்பார், அதுக்கப்புறம் சரியாயிருவார். சரி சின்ன பொண்ணு, அப்போ நம்ம கடையை உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஆமா, என்னையிலேருந்து கடையை ஆரம்பிக்கலாம்? ஏக்கோ கடையை போடுறதுக்கு சாதனம் எல்லாம் வாங்கணும்ல. முதல்ல நாளைக்கு கடைக்கு போய் எல்லா சாதனத்தையும் வாங்கிட்டு வருவோம். அதுக்கு பிறகு என்னைக்கு கடையை போடலான்னு யோசிப்போம். கடையை போடுறது மட்டும் பத்தாது, கஸ்டமர் வேணும். முதல்ல நம்ம கடையை போடக்கு முன்னாடி இந்த டேட்டில் நம்ம கடையை ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எல்லாத்துலேயும் விளம்பரம் போடணும். அப்போ தான் மக்கள் சாப்பிடக்கு வருவாங்க. 5-6 நாள் கடை இருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது வரைக்கும் கொஞ்சம் வியாபாரம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதுக்கு பிறகு எல்லாம் பிக்கப் ஆயிரும். சரி சின்ன பொண்ணு, அப்போ நாளைக்கு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு கடையில் போய் எல்லா சாதனத்தையும் வாங்கிட்டு வருவோம். ஆமா சின்ன பொண்ணு, சாதனம் எல்லாம் வாங்கணும்னா ரூபா வேணுமே. அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுங்கக்கா, என்கிட்ட 2 செயின் இருக்கு. அதை வச்சு பணத்தை ரெடி பண்ணி கடையை தொடங்குவோம். அதுக்கப்புறம் நமக்கு வருமானம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு செயினை மீட்டுக்கலாம். சரி சின்ன பொண்ணு, அப்போ நாளைக்கு நம்ம கடையில் போய் எல்லா சாதனத்தையும் வாங்கிட்டு உடனே கடையை ஆரம்பிக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். சரி பரிமளக்கா, அப்படியே செஞ்சிருவோம். ஆமா, இன்னைக்கு நீங்க மீன் ஒன்று வாங்கலையாக்கும்? இன்னைக்கு மீன் ஒன்றும் வாங்கல சின்ன பொண்ணு. நேற்றுக்கு வாங்கின மீன் கொஞ்சம் மீதி இருந்து அதைத்தான் இன்னைக்கு குழம்பு வச்சிருக்கேன். காலையிலே நான் கறியெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். சரி, நீ தொழில் பண்ணணும்னு சொன்னியே, அது என்னாச்சு, ஏதாவது யோசிச்சானு உன்ட்ட போய் வந்து கேட்டுட்டு போறான்னு தான் வந்தேன். சரி சின்ன பொண்ணு, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. மாமியார் கிழவிக்கு வேற சோத்தை போட்டு கொடுக்கணும், அது வேற இருந்து சத்தம் போட்டுட்டே இருக்கும். நான் போயிட்டு வரேன்னா. ஓஹோ, மீன் கழுவ போனவளை இன்னும் காணலன்னு பார்த்தா இங்க கதை நடந்துட்டு இருக்கோ. அதனாலதான் இன்னும் மீன் கழுவாம அப்படியே வச்சிட்டு இருக்கா. சரி பரிமளக்கா, போயிட்டு வாங்க. ஐயோ, கதை பேசினால நேரம் ஆயிடுச்சு, மீன் கழுவவே இல்லை. இந்த மாமியார் கிளவி வேற தேடிட்டே இருக்கும். ஆமாடி, நான் உனக்கு மாமியார் கிளவிதான். நீயும் ஒரு நாள் என்னை மாதிரி கிளவியா தான் ஆக போற. என்னைக்கு பொம்மரையாவே இருக்க மாட்டேன். ஐயோ, சொன்னதை கிளவி கேட்டுட்டு எப்போ வந்துச்சுன்னு தெரியல இந்த கிளவி. சரி, சமாளிப்போம். எள்ளு போல மீன் கழுவிட்டு வரைக்கும் இவ்வளவு நேரம் மாட்டி. நானும் மீன் கழுவ போனவா வருவானி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருந்து கதை விட்டுட்டு இருக்கிற கதை எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒண்ணு பேசாங்க. இங்க கதை விடாக்கு யார் இருக்கா? எல்லாம் எனக்கு தெரியும். நான் இருந்து பார்த்துக்கிட்டு தான் வரேன். பக்கத்து வீட்டு பரிமளா கூட இருந்து கதை விட்டாத. எந்த நேரம் பார்த்தாலும் அவ கூட இருந்து கதை விடணும். உனக்கு அப்படி வாயாம என்னதான் கதை விடல, ஒரு இளவும் எனக்கு தெரிய மாட்டேங்க. அவ கூட சேராதுன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. நீ ஏன் நீங்க மட்டும் பரிமளாக்கா மாமியார் கூட பேசலாம், கதை விடலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் மட்டும் பரிமளாக்கா கூட பேசப்படாதோ? நான் அப்படிதான் பேசுவேன். உங்களால முடிஞ்சதை பார்த்துடுங்க. நீ பேசாம போ, எனக்கு என்ன அதை பத்தி கவலை. வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ இருந்தாலும் போய் பேசி தொலைங்க. நான் என்ன கேட்க போறேன் உனட்ட? வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டா இருந்தா நீங்க வந்து வேலையெல்லாம் செய்ய வேண்டியதானே? ஆமா, இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு இவர் நல்லா கதை விட்டுட்டு இருப்பாங்க. நம்ம எல்லா வேலையும் இவளுக்கு செஞ்சு கொடுக்கணுமா? ஏன்னா இவ பெரிய மகாராணி இல்ல. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நான் மகாராணி தான். மகாராணியா? எந்த நாட்டுக்குமா மகாராணி நீ? நான் இந்த வீட்டோட மகாராணி. மகாராணி இல்ல மகாராணி, வீட்டில் ஒரு வேலை ஒழுங்க செய்ய தெரியாது. இந்த லட்சணத்துல இவ பெரிய மகாராணியா? முகரக்கட்டையை பாரு. ஏன் முகரக்கட்டையெல்லாம் உங்க முகரக்கட்டையோட நல்லா தான் இருக்கு. முதல்ல உங்க முகரக்கட்டையை கண்ணாடியில போய் பாருங்க. சும்மா தேவையில்லாம வாய கட்டாம முதல்ல மீனை கழுவிட்டு வந்து குழம்பு கூடிய வழியை பாரு. பேச்சு. நான் ஒழுங்கா மீனை கழுவிட்டு தானே இருந்தேன். நீங்க தானே தேவையில்லாம வந்து இப்போ என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க. ஆமாமா, நீ எல்லாத்தையும் ஒழுங்கா தான் செய்வா. நான் தான் உங்ககிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன். தேவையில்லாம பேசாதுங்க. இப்போ என்ன, உங்களுக்கு மீன் குழம்பு தானே ரெடி பண்ணணும். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் மீன் குழம்பு ரெடி ஆயிரும்.
அரை மணி நேரம் கழிச்சு சோத்தை போட்டு வைக்க வந்து தின்னுட்டு போங்க. இப்போ நீ தொந்தரவு பண்ணாம தயவு செஞ்சு எங்கேயாவது போய் தொலைங்க.